ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தா விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சஞ்சய் ராய்க்கு நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு மீதான விசாரணை கொல்கத்தாவில் உள்ள விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி அனைத்து தரப்பு விசாரணைகளும் நிறைவடைந்து தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மதியம் 2:45 மணிக்கு நீதிபதி அளித்த தீர்ப்பில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர் தனது வாழ்வின் கடைசி நாள் வரை சிறையில் இருப்பார். மேலும் அவருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்டதற்காக 10 லட்சம் ரூபாய், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்காக 7 லட்சம் ரூபாய் என மொத்தம் 17 லட்சம் ரூபாயை உயிரிழந்த மருத்துவரின் பெற்றோருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மரணத்தின் போது அவர் பணியில் இருந்த மருத்துவர் என்பதால் இழப்பீடு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்றும் நீதிபதி கூறினார். இதற்கிடையில் பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய்க்கு அளித்த ஆயுள் தண்டனை போதாது, கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். சீல்டான் நீதிமன்றத்திற்கு வெளியே ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினர். கடுமையான தண்டனையை எதிர்பார்த்தோம், இந்த தண்டனை போதாது, இன்னும் கடுமையான தீர்ப்பை கோரி உயர்நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று தெரிவித்தனர். தீர்ப்பு குறித்து படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் தந்தை கூறுகையில், இந்த குற்றம் அரிதிலும் அரிதான பிரிவின் கீழ் வரவில்லை என்று நீதிபதி கூறினார். இது குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்காததை நியாயப்படுத்துகிறது என்று வேதனை தெரிவித்தார்.